பொரலை மயானத்தின் பின்புறமாக உள்ள கித்துல்வத்த வீதியில் அதிக வேகத்தில் பயணித்த மோட்டார் வண்டியொன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றை மோதிய நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் அவ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்து இடம்பெற்றவுடன் மோட்டார் வண்டியில் இருந்த நபர் அங்கிருந்த கேமராவையும் கழற்றி சென்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். பொலன்னறுவை மையங்கன பிரதான வீதியில் பத்தானகல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் வண்டி மற்றும் கேப்ரக வாகனங்கள் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் 31 வயதான தெய்யத்தக்காண்டிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் வண்டி சாரதியின் கவனையினமே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பூச சிறைச்சாலையில் விசேட பிரிவில் முன்னெடுத்த சோதனையில் 2 கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையினர் சோதனைகளை முன்னெடுத்திருந்தனர். சட்டவிரோதமாக கடல் மார்க்கத்தினூடாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டை விற்பனைக்காக தம்பசம் வைத்திருந்த ஒருவர் மன்னார் எருக்களம்பிட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு மேற்காக 110 கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் போதைப்பொருள் கடத்தி சென்ற நெடுநாள் மீன்பிடி படகொன்றிலிருந்து மீன்பிடி படகையும் அதிலிருந்த 5 கடற்படையினர் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்படகிலிருந்து 40 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. படகையும் சந்தேக நபர்களையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு அழைத்து வருவதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர்.